வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்ற பெருமக்களே, பல அலுவல்களுக்கு இடையிலும் ஆர்வத்தோடு தொடர்ந்து இந்த கீதை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து வரும் நமது அன்புக்குரிய NLFCS நிர்வாக இயக்குனர் மாண்புமிகு டத்தோ பி. சகாதேவன் ஐயா அவர்களே, மலேசியா குலுவாங் அறிவு திருக்கோவில் தலைவர் அருள்நிதி வி. பழனிசாமி ஐயா அவர்களே, மலேசிய வாழ்க்கை விஞ்ஞான மனவளக்கலை மன்ற தலைவர், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் எனது அருமை நண்பர் பேராசிரியர் பிரசன்னா சண்முகன் ஐயா அவர்களே, இறைவணக்கமும் இறையை அறியச் செய்த குருவுக்கு வணக்கமும் பாடிய பேராசிரியர் பிரபாலினி கந்தசாமி அம்மா அவர்களே, தவம் நடத்தி சிறப்பித்த பேராசிரியர் சசிகலா உதயகுமார் அவர்களே, மற்றும் இணைய வழியாக இந்நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சூக்குமமாய் எழுந்தருளியிருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, மகர்ஷியின் ஆசியோடு உங்களது ஆசையும் வேண்டி இந்த உரையை துவங்குகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, ஸ்ரீமத் பகவத்கீதை தொடர் சிந்தனையில் சென்ற வாரம் வரைக்கும் 5ஆம் அத்தியாயமாகிய சந்நியாஸ் யோகம், அதிலே 18வது ஸ்லோகம் வரையில் சிந்தனையை பகிர்ந்து கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய நிகழ்ச்சியிலே 19வது ஸ்லோகம் முதல் சிந்திக்க இருக்கின்றோம். பகவத்கீதையிலே தொடர்ந்து கருத்துக்கள் ஒன்று போல் இருப்பதை நாம் பார்க்கலாம். காரணம் என்ன என்றால், 700 ஸ்லோகங்கள் உள்ள கீதையில் துவக்கத்தில் உள்ள ஒரு 80 ஸ்லோகங்கள் போக மற்ற 620 ஸ்லோகங்கள் தான் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் உரையாடுகின்றதாக அமைந்திருக்கும். அர்ஜுனனுக்கு அந்த குழப்பத்தை நீக்குவதற்காக கிருஷ்ண பரமாத்மா பேசியவை தான் இந்த ஸ்லோகங்கள். அதனால் அந்த அறிவுரையை ஒரு 1240 வரிகளிலே சொன்னதை நாம் புரிந்துள்ள இயலாத காரணத்தினால ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு விரிவான விளக்கம் தேவைப்படுவதனால நமக்கு கேட்டது போன்ற உணர்வு கூட தோன்றலாம். ஆனாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒரு சிறு மாற்றம், ஒரு முன்னேற்றம், முழுமையை நோக்கிய பயணம் இருப்பதை கவனிக்கலாம். அப்படி முழு கீதையையும் நாம் புரிந்துள்ளதற்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு தொடர்ந்து இந்த சிந்தனையை சிந்திக்க இருக்கின்றோம். 19வது ஸ்லோகம், மனதை சமநிலையில் உறுதிப்படுத்தியவர்களால் இம்மையிலேயே இயற்கை வெல்லப்படுகிறது. பிரம்மம் சமநிலை உடையது, தோஷமற்றது. ஆகையால் அவர்கள் பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள்.
மனதை சமநிலையில் உறுதிப்படுத்தியவர்களால் இம்மையிலே இயற்கை வெல்லப்படுகிறது. இயற்கை யாராவது வெல்ல முடியுமா? அந்த வெல்லும் திறம் பிரம்மத்திற்கு தான் உண்டு. அதனால் பிரம்மத்தை அறிந்தவர்களும் இயற்கையை வெல்ல முடியும். அதன் வழி என்ன? மனதை சமநிலையில் உறுதிப்படுத்துதல். எப்படி என்றால், ஜீவாத்மாவின் அலை வேகம் 14 முதல் 40 வரை, பரமாத்மாவின் அலை வேகம் 8 முதல் 13 வரை. இந்த பிரம்மலோகம் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம், யூனிவர்ஸ், அதன் அலை நீளம் 4 முதல் 7 வரை. இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களத்தின் அலைவேகம் 3 முதல் 1 வரை. மெய்ப்பொருளாகிய சுத்தவெளி 0. எனவே ஜீவாத்மாவின் அடக்கம் பரமாத்மாவின் துவக்கம். 14 அலையில் ஜீவாத்மாவை அறியலாம். அது இறங்கி 13ஐ தொடுகின்ற போது பரமாத்மாவை இணைகின்றோம். அந்த பரமாத்மாவை அறிந்ததிலே அழிவில்லா பரமாத்மாவுக்கு நிகர்த்தவர்களால், சமமானவர்களால் பரிணாம விதியால் தோன்றிய இயற்கை நீதிகள் வெல்லப்படுகின்றன. உடலுக்கு முடிவு உண்டு என்பது இயற்கை விதி. ஆனால் விதிவிலக்கு என்ன? ஜீவ சமாதி அடைந்த சித்தர் பெருமக்களின் உடல் இன்றைக்கும் உயிர்ப்புத்தன்மையோடு இருக்கின்றது. எனவே சித்தர்கள் இந்த அழிகின்ற தேகத்தை அழியாமல் செய்ததிலே இயற்கையை வென்றவர் தானே. அதனால் உடல் இருந்தாலும் சித்தர்கள் பிரம்மத்தோடு பிரபஞ்சத்தோடு கலந்திருப்பதால் அந்த நுண்ணிய அலை இயக்கத்தில் அழிவு என்ற இயற்கை விதி வெல்லப்படுகிறது. அடுத்து 20வது ஸ்லோகம். பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தில் நிலை பெற்றவன், உறுதியான அறிவுடையவன், மனக்குழப்பம் அடையாதவன். இப்படிப்பட்டவன் பிரியமானதை பெற்று இன்பம் அடைவதும் இல்லை, பிரியம் இல்லாததை பெற்று துன்பம் அடைவதும் இல்லை. பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தில் நிலைத்தவன், உறுதியான அறிவுடையவன், மனக்குழப்பமே இல்லாதவன். அப்படிப்பட்டவன் பிரியமானதை பெற்று இன்பம் அடைவதும் இல்லை, பிரியம் இல்லாததை பெற்று துன்பம் அடைவதும் இல்லை. என்ன பொருள் என்றால், தவத்தால் பிரம்மத்தை அறிந்தவன், யோகத்தால் பிரம்மத்தில் நிலைத்தவன், அந்த அனுபவத்தால் குழப்பம் தரும் மனதை சாராது தெளிவை தரும் அறிவில் உறுதி பெற்றவன், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில என்ற வள்ளுவன் வாக்குப்படி விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படாதவன். அதனால் இன்ப துன்பம் அவனை அண்டுவது இல்லை. அப்படிப்பட்ட சந்நியாசிகள் நடமாடும் தீபங்களாகவே மதிக்கப்பட வேண்டும். ஐயப்படாது அகத்து அது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று தீர்ப்பளிக்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. அதே போல இயேசுபிரான் சொல்வார், என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்பவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இதையே திருமந்திரமும் ஒரு கருத்தை சொல்லுகிறது. அவா முதல் அருகுண ஆளுமை பேறு அடையார். அவா முதல் அருகுண ஆளுமை பேறு அடையார். சிவா என்று பல நூறு ஜெபித்தாலும் அருள் அடையார்.
அவா முதல் அருகுண ஆளுமை பேறு பெற்றார் சிவா என்ற அக்கணமே சேர்ந்திருப்பார் இறைவனோடு என்கிறார். அப்ப எது தடுக்கிறது? அவா முதல் அருகுண ஆளுமை பேறு அடையார். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுத்தாழ் மனப்பான்மை, வஞ்சம் என்ற அருகுணங்கள். முதலில் துவக்கம் அவா ஆசை. பற்றுக்கு காரணமான ஆசையை ஆத்மாவை பந்தப்படுத்துகிறது. இந்த குணப்பற்றை நீக்கியவன் பந்தத்திலிருந்தும் நீங்கி விடுகின்றான். சந்நியாசத்தில் நிலைத்தவன் லௌகிக வாழ்க்கையில் பந்தப்படுவது இல்லை. 21வது ஸ்லோகம். புறப்பொருட்களில் மனம் பற்றாதவன் ஆத்மாவில் இன்பம் எய்துகிறான். பிரம்ம சமாதியில் உள்ள அம்மனிதன் அழியாத சுகத்தை அடைகிறான். புறப்பொருட்களில் மனம் பற்றாதவன் ஆத்மாவில் இன்பம் எய்துகிறான். பிரம்ம சமாதியில் உள்ள அந்த மனிதன் அழியாத சுகத்தை அடைகிறான். அதாவது ஞானமே அழியாத சுகம், மற்றதெல்லாம் அழிகின்ற சுகம். இப்போ உடல் சாக வேண்டாம், ஒரு வியாதி வந்து விட்டாலே ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் உடல் சார்ந்த இன்பங்களை சிற்றின்பம் என்றார்கள். ஏனென்றால் நம்மிடத்திலே பகுத்தறிவாக சிற்றறிவு செயல்படுகிறது. இந்த சிற்றறிவு புலன்கள் மூலம் தொடர்பு கொள்கின்ற போது பெறுகின்றவை அனைத்தும் சிற்றின்பங்களே. அதாவது சிற்றறிவின் தன்மாற்றம் சிற்றின்பம், பேரறிவு என்ற தெய்வ தரிசனம் தருவது பேரின்பம். எனவே அறிவின் மறுபெயர் இன்பம். வலு பெருந்தகை சொல்றார், வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். ஒவ்வொரு நாளும் நல்லதே செய்கின்ற கர்ம சந்நியாசிகளுக்கு மீண்டும் பிறவாத பேறு கிடைக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய ஜீவாத்மா மூலமாகிய பரமாத்மாவோடு லயமாகி இருக்கின்றது. 22வது ஸ்லோகம். இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்திற்கு காரணம். ஆதி அந்தமுடைய அவைகளில் ஞானி இன்பம் உறுவது இல்லை. இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்திற்கு காரணம். இன்ப துன்பங்களுக்கு ஆதி அந்தம் உண்டு. இதுவும் கடந்து போகும் என்ற விதிக்கு உட்பட்டவை அனைத்து இந்திரிய விஷயங்களும். உதாரணமாக சாப்பிடும் பொழுது இருக்கின்ற சுவை இன்பம் உண்டு முடித்த பிறகு இருப்பதில்லையே. இப்படி இந்திரிய சுகங்கள் அனைத்தும் எல்லை உடையவை. அதனால் எல்லை உடைய இந்திரியங்களால் எல்லை இல்லாத ஆற்றலுடைய மனதை திருப்திப்படுத்த இயலாது. அதனால் மனம் சார்ந்த வாழ்வை ஞானிகளும் யோகிகளும் விரும்புவது இல்லை. 23வது ஸ்லோகம். இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம், குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி, அவனே இன்பம் துய்ப்பவன். இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பு காமம், குரோதம் இவைகளின் வேகத்தை பொறுக்க வல்லவனே யோகி, அவனே இன்பம் துய்ப்பவன். இந்த கருத்தை வள்ளுவம் சொல்கிறது. பொறிவாயில் 5 அவைத்தான், பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். எப்படி பொறிவாயில் 5 அவித்தான் என்றால், பொறிகள் நம்முடைய
புலன்கள். மெய்வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களில் சிக்கி தவிக்காதவர்கள் புலன் கடந்தவர்களாகிறார்கள். அதனால் மற்றவர்களுக்கு துன்பத்தை செய்யாத ஒழுக்க வழியில் வாழ்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் உலகில் நீடு வாழ்வார் என்றால் வள்ளுவரது உடல் இன்றைக்கு இல்லை என்றாலும் அவர் எழுதிய குறள்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உடல் தேவைகளால் உருவாகும் ஆசைகளை நிறைவு செய்கின்ற போது மனம் அனுபவங்களின் காரணமாக அளவு முறை மாறி பேராசைகளாக மாற்றிவிடுகிறது. பேராசைகளை நிறைவு செய்ய சமுதாய சட்டமோ இயற்கை விதியோ ஓரளவுக்குத்தான் இடமளிக்கும். அதற்குள் நிறைவு செய்ய முடியாத பேராசைகள் இயலவில்லையே என்ற கோபமாகவும் அதுவே தன் மீது திரும்புகின்ற போது கவலையாகவும் மாற்றமடைகின்றன. சினம் என்பது பிறர் மேல் செல்லுவது, கவலை என்பது தன் மீது திரும்புவது. இந்த இரண்டுக்கும் அடிப்படை நிறைவேறாத ஆசைகளின் தாக்கம். சந்நியாசத்திலிருந்து வழுவிய மனம் லௌகிக ஆசைகளுக்கு அடிமையாகி துன்பங்களை சந்திக்கிறது. எனவே இவற்றிலிருந்து சமுதாயம் விடுபட பிரம்ம நிர்வாணத்தை அடைந்த வாழும் தெய்வங்களான குருமார்கள், மகான்கள், ஞானிகள் அவர்கள் நமக்கு வாழும் நெறிகளை போதித்தார்கள். அதன்படி வாழ்கின்ற போது மீண்டும் இம்மையில் சரீரத்தை விடுவதற்கு முன்பே இந்த 6 குணங்களை நீக்கிவிடலாம். குணப்பற்று நீங்கிவிட்டால் அங்கு இன்பமே சாஸ்வதமாகும். அடுத்த ஸ்லோகத்தில் ஆத்மாவில் இன்பம் துய்த்து ஆத்மாவில் உள்ளொளி காணும் யோகி பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். ஆத்மாவில் இன்பம் துய்த்து ஆத்மாவில் உள்ளொளி காணும் யோகி பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். என்ன பொருள்? ஆத்ம தரிசனத்தால் விளைவது பேரின்பம். அந்த பூரண விழிப்பில் அனைத்து தோற்றங்களையும் ஈஸ்வரனாகவே சுத்த வெளியாகவே உணர்கின்ற அறிவிலே பேதம் இல்லை. வானம் என்றால் இந்த பிரபஞ்சம், அதாவது பேதப்பட்ட எண்ணற்ற தோற்றங்கள் இயங்குகின்ற இடம். நிர்வாணம் என்றால் பேதம் கடந்த சுத்தவெளி. எனவே ஆன்மீகத்தில் எந்த இடத்தில் நிர்வாணம் என்ற சொல் வந்தாலும் அது பேதம் கடந்த பிரபஞ்சத்தை கடந்த ஆதிநிலையாகிய சுத்தவெளியோடு தெய்வத்தோடு ஐக்கியமான நிலை என்பதைத்தான் குறிக்கும். அதற்கு தமிழ் எழுத்துக்களிலே இந்த நிர்வாணம் என்பதற்கு 2 சொல்லினா வரும். வானம் என்பது 2 சொல்லினா தானே. நிர்வாணம் என்று சொல்கின்ற போது பல இடங்களிலே 3 சொல்லினால் பயன்படுத்துகின்றார்கள். ஆதிசங்கரர் அருளிய நிர்வாண சதகம் என்றால் அங்கேயும் 3 சொல்லினா தான் போடுறாங்க. நிர்வாணம் என்பது என்ன? தாயின் கர்ப்பத்தில் பக்குவப்பட்ட குழந்தை பிரசவிக்கின்ற நிலை நிர்வாணம். ஆனால் இங்கே சொல்லப்படுகின்ற நிர்வாணம் என்பது மனம் பக்குவப்பட்ட யோகி பேதம் கடந்த சுத்தவெளியோடு கலந்த நிலை நிர்வாணம். வளர்ந்த மனிதன் ஆடையின்றி நிர்வாணமாக தெரிவது ஞானம் அல்ல, அவமானம். இதைத்தான் கும்பமேளாவில் பார்க்கிறோம். நிர்வாண சாமியார்கள் என்று சொல்லி அவர்கள் காலிலே விழுந்து ஆசி தேடுகின்ற அறிவியல்கள் கூட்டம் உலகிலே உண்டு. எனவே பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அதாவது
மெய் என்றாலும் பொருள் என்றாலும் செம்பொருள் என்றாலும் இறைநிலையே தான். சாதனங்களை பொருள் என்று மக்கள் சொல்லுவதால் மகான்கள் அந்த இறைநிலையை மெய்ப்பொருள் என்று சிறப்பித்தார்கள். மனம் ஒடுங்கி ஆத்ம தரிசனம் பெற்றவர் ஆத்மாவுக்கு மூலமாகிய பிரபஞ்சத்தில் பரமாத்மாவில் நிலைத்து விடுகின்றார். அதனால் வேதம் காண்கின்ற பிறப்பு இறப்பு என்ற இருமைகளை கடந்து விடுகின்றார். பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. 25வது ஸ்லோகம். தீவினைகளை களைந்து இந்திரியங்களை அடக்கி எல்லா உயிர்களின் நன்மையில் மகிழ்வுறும் ரிஷிகள் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள். தீவினைகளை களைந்து இந்திரியங்களை அடக்கி எல்லா உயிர்களின் நன்மையில் தான் மகிழ்கின்ற ரிஷிகள் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள். அதாவது வள்ளுவம் பேசுகிறது, அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டோர்களான். தெய்வ நீதியோடு இணைந்த யோகி தீய செயல்களை விலக்கி மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற உணர்புலன்களையும் கைகள் கால்கள் வாய் குதம் பாலுறுப்பு என்ற செயல்புலன்களையும் அடக்கி பிற உயிர்கள் தூய்க்கின்ற நன்மைகளை தான் தூய்ப்பது போல உணர்ந்து மகிழ்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் அடைகின்ற பிரம்ம நிர்வாணம். எனவே தீய வினைகளை களைந்து இந்திரியங்களை அடக்கி எல்லா உயிர்களின் நன்மையிலும் தான் மகிழ்வுறும் ரிஷிகள் பிரம்ம நிர்வாணம் அடைகிறார்கள். இதை இன்னொரு குறளிலே, ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து என்கிறார் வள்ளுவர். இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா பேரின்பம் அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் என்று மகர்ஷி பாடலில் கொடுக்கிறார். அப்படி குரு பெற்ற பிரம்ம நிர்வாணத்தை அவர் காட்டிய பயிற்சிகளையும் விளக்கத்தையும் பின்பற்றினால் அதே பிரம்ம நிர்வாணத்தை சீடர்களும் அடையலாம். 26வது ஸ்லோகம். விருப்பு வெறுப்பற்று மனதை அடக்கி ஆத்ம ஞானம் அடைய பெற்ற சந்நியாசிகளுக்கு யாண்டும் மோட்சம் உள்ளது. விருப்பு வெறுப்பு அற்று மனதை அடக்கி ஆத்ம ஞானம் அடைய பெற்ற சந்நியாசிகளுக்கு யாண்டும் மோட்சம் உள்ளது. அதாவது எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர். எல்லா பொருட்களிலும் தெய்வத்தை காணும் பக்குவம் பெற்றவர்களுக்கு பூவுலகு பிரபஞ்சம் ஜீவன்கள் என்றெல்லாம் பேதம் இல்லை. காரணம், மனம் அற்றுவிட்டதால் விருப்பு வெறுப்பும் இல்லை. இத்தகைய சந்நியாசிகள் நடமாடும் தெய்வங்கள். அடுத்து 27, 28, 29 3 ஸ்லோகங்கள். வெளி விஷயங்களை வெளியே வைத்து கண்களை புருவங்களுக்கு இடையில் நிறுத்தி மூக்கில் இயங்கும் பிராண அபான வாயுக்களை சமன்படுத்தி இந்திரியம் மனம் புத்தி இவைகளை அடக்கி மோட்சத்தை நாடி ஆசை அச்சம் சினம் இவைகளை விட்டு முனியாய் இருப்பவன் முக்தனே. யக்ஞம் தபசு இவைகளை அனுபவிப்பவனும் உலகனைத்துக்கும் ஈசனும் உயிர்களுக்கெல்லாம் நண்பனும் நான் என்று அறிபவன் சாந்தி அடைகிறான்.
வெளி விஷயங்களை வெளியே வைத்து, அதாவது வெளியில் இருப்பதை வெளியில் வை, வெட்டிக்கு சுமக்காத. என்ன பொருள்? என்னுள் இருப்பது என்ன? உடலாக இருக்கிறேன். உடலுக்குள் ஒவ்வொரு திசுவிலும் உயிர், மனம், அறிவு உண்டு. இதை தவிர உறவு, நட்பு, பதவி, செல்வம், செல்வாக்கு, இது போன்ற அனைத்தும் எனக்குள் இருக்கிறதா? எல்லாம் வெளியிருப்பவை தானே. ஆனால் அனைத்தின் நகல் என் மூளையில் இருக்கிறது, என் ஆத்மாவிலே பதிவாக இருக்கிறது. அந்த பதிவுகள் என்னை பாடாய்ப்படுத்துகின்றன. அதனால் இந்த நகல்களை நீக்கிவிட்டால் மிச்சம் இருப்பது என்ன? ஈஸ்வர பிரேமையே என்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். எனவே வெளியில் இருப்பதை வெளியில் வை என்பதற்கு ஒரு நல்ல சடங்கு உண்டு. திருப்பதி சென்றிருந்த போது அங்கே ஆண்களுக்கு மேலாடை அனுமதி இல்லை. அதேபோல் பேண்ட் போன்ற உடைகளுக்கும் அனுமதி கிடையாது, வேஷ்டி மட்டும்தான். ஏன் என்று கேட்டால் அங்கு யாரும் விளக்கம் சொல்வதற்கு தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, இந்த மின் சாதனங்கள், டிஜிட்டல் வாட்சு, செல்ஃபோன், கேமரா, உணவுப் பொருட்கள், தண்ணீர், எதையும் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி கிடையாது. ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், இறைவனை தரிசிப்பதற்கு உள்ள தகுதி என்ன என்றால், பந்தம், பற்று, பாசம் என்ற ஆடைகளை நீக்கிவிட்டு திறந்த மனதோடு சென்று ஆண்டவனை தரிசிக்க வேண்டும். அப்படி போகின்ற போது பணம், மற்ற அனுபவ பொருட்கள் இருந்தால் அவற்றின் பாதுகாப்பின் மீது மனம் திரும்பிவிடும். அதனால் சகலத்தையும் துறந்து திறந்த மனதோடு ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் என்ற தாற்பயத்தை மையப்படுத்தித்தான் சடங்கு வந்தது. அந்த சடங்கு புரியாத அரைவேக்காடுகள் சட்டையை கழட்டு, பனியனை கழட்டு என்றானுங்க. எனவே வெளியில் இருப்பதை வெளியில் வை, வெட்டிக்கு சுமக்காத. இதுதான் அந்த சடங்கினுடைய தாற்பயம். எனவே உறவுகளையோ பொருள் வசதிகளையோ துறப்பது அல்ல சந்நியாசம். இன்பத்தை தூய்க்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த இன்பங்களில் அமிழ்ந்து போகாமலும் இருக்க வேண்டும், தொலைந்து போகாமல் இருக்க வேண்டும். அதற்குரிய பக்குவமான நடுநிலையை வகுத்து கொடுப்பது தான் சந்நியாசத்தினுடைய நோக்கம். இதை அடைவதற்குத்தான் உடற்பயிற்சி, காயல்பம், தியானம், இயற்கை நீதிகளை பற்றிய சிந்தனைகளை மகர்ஷி அவர்கள் ஒரு செயல் திட்டமாகவே வடிவமைத்து தந்திருக்கின்றார்கள். இதுதான் உண்மையான ஆன்மீகம். இவ்வாறு 5ஆம் அத்தியாயமாகிய சந்நியாச யோகத்தை 29 ஸ்லோகங்களில் விளக்கியிருக்கின்றார் பகவான் வேதவியாச மகரிஷி. அதை மகர்ஷியுடைய தத்துவத்தோடு இணைத்து சிந்திக்கின்ற போது நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வகை செய்கின்றது. அடுத்தது அத்தியாயம் 6வது, தியான யோகம் என்ற அத்தியாயம். தியானம் என்றால் என்ன? யார் செய்ய வேண்டும், யார் செய்ய வேண்டியதில்லை? தியானத்தில் எத்தனை வகை உண்டு? அவற்றில் எது சிறப்பான தவம்? தியானம் செய்வதால் மனிதன் பெறக்கூடிய நன்மைகள் அல்லது நட்டங்கள் என்ன? இப்படி பல கேள்விகள் மக்களிடத்திலே உண்டு. அதுக்கெல்லாம் தீர்வாக இங்கே சொல்லப்படுகின்ற விஷயத்தை தான் கிருஷ்ண பரமாத்மாவும் அர்ஜுனனும் உரையாடுவதாக, அதாவது அறிவு மனதுக்கு அறிவுரை சொல்வதாக இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது.
கிருஷ்ண பரமாத்மா குருஸ்தானத்திலிருந்து சீடனான அர்ஜுனனுக்கு இந்த ஞான உபதேசத்தை செய்து கொண்டிருக்கின்றார். இதை அருணகிரியாருடைய ஒரு பாடலிலே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்போ குருவாக யார் வருகிறார்கள் என்றால் இறைவனே தான் குருவாகவும் வருகிறான், வர வேண்டும். அந்த இறை தத்துவத்தை எப்படி சொல்கிறார்கள்? உருவாய், இந்த பிரபஞ்சத்திலே தோற்றங்களாக ஜீவன்களாக அனைத்து உருவங்களாக இருப்பதும் இறைநிலையே. இந்த உருவங்கள் அனைத்திற்கும் மூலப்பொருளாகிய அருவமாக இருப்பவனும் இறைநிலையே. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் உண்டு என்று மதிக்கப்படுபவனும் ஒருவனே, இல்லை என்று மறுக்கப்படுபவனும் அவனே. மறுவாய் மலராய் சூக்குமமாய் புள்ளியாய் இறை துகளாய் மறுவாய், அந்த துகளின் சேர்க்கையில் விண் முதல் மண் வரை பஞ்சபூதங்களாய் நுண் உயிர் முதல் மனிதன் வரை ஜீவன்களாய் அனைத்துமாக மலர்ச்சி பெற்றது. மலர் மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மணியாய் ஒளியாய், மணி என்ற பருப்பொருளாகவும் இருக்கின்றான். ஒளி என்ற காந்த தன்மாற்றமாகிய ஓசையாகவும் இருக்கின்றான். கருவாய் உயிராய், தாயின் கர்ப்பத்தில் தோன்றுகின்ற கரு காரண உடல் என்கின்ற ஜீவகாந்த உடல். அதுவே திணி பெறுகின்ற போது உயிர் உடலாக மாற்றம் பெற்று திசு உடலாக மாறுகிறது. அப்போ கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், விளைவாக கதி என்ற விளைவாக, அந்த விளைவை நிச்சயிக்கின்ற விதியாக அனைத்துமாக வந்த இறைவா, நீயே குருவாகவும் வருவாய், எனக்கு ஞான அருள் தருவாய் என்று வேண்டுகின்றார் அருணகிரிநாதர். குரு சாட்சாத் பரபிரம்மம், இறைவனே குருவாக வந்து மக்களுடைய துன்பங்களை நீக்குவதற்கான வாழ்க்கை நெறிமுறைகளை போதிக்கின்றார். அப்படி இங்கே கிருஷ்ண பரமாத்மா குருஸ்தானத்தில் கீதை உபன்யாசத்தை தொடங்கி சாங்கிய யோகம் என்று ஆத்மாவை பற்றி விளக்கத்தை தந்தார். பிறகு ஆத்மாவில் உள்ள கர்மவினை பதிவுகளே மனம் என்ற எண்ணங்களாக வந்து மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்ய தூண்டிக் கொண்டிருக்கிறது என்று மனதின் இயல்புகளை விவரித்தார். கர்மம் செய்வதால் இன்பத் துன்பங்களை சந்திக்கின்றோம். அதையே கர்ம யோகமாக மாற்றிவிட்டால் துன்பத்தை நீக்கி இன்பத்தை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த வழிவகைகளை கடந்த 3 அத்தியாயங்களில் கர்மயோகம், ஞான கர்ம சந்நியாச யோகம் மற்றும் சந்நியாச யோகம் என்ற தலைப்புகளிலே விளக்கினார். இதுவரை படிப்படியாக ஆத்மாவை பற்றிய விளக்கம், அதற்கு அடிப்படையான கர்ம வினைகளை பற்றிய விளக்கம், அந்த வினைகளை ஏற்படுத்துகின்ற தாக்கத்தை பற்றிய விளக்கம், அதிலிருந்து விடுபடுவதற்கு சந்நியாசம் என்ற பற்றற்ற பந்தமில்லாத மனதோடு செயல்படுவதற்கான விளக்கமும் அளிக்கப்பட்டது. இவற்றை தொடர்ந்து இப்போ தியான யோகம் என்ற அத்தியாயம். தியானத்தில் வெற்றி பெற துணை செய்வது கர்ம சந்நியாசம், கர்ம யோகம். இப்போ கீதையில் தியானம் செய்வதற்கு தகுதி என்ன என்றால் ஆத்மா தெரிந்திருக்க வேண்டும், கர்ம யோகத்தின்படி வாழ கற்றிருக்க வேண்டும், உணர்ப்புலன்கள் செயல் புலன்கள் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க வேண்டும், சஞ்சித பிராரப்த கர்மவினை விளைவாக வருகின்ற இன்பத் துன்பங்களிலே மனம் ஆட்படாது விலகி இருந்திருக்க வேண்டும். இப்படி
தியானம் செய்வதற்கான பக்குவத்தை படிப்படியாக பேசுகிறது. ஆனால் அருட்தந்தை மகரிஷி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? உடற்பயிற்சி, உடனே தியானம், ஆக்ஞை தீட்சை, பிறகு சாந்தி படி, பிறகு துரிய தீட்சை, பிறகு அகத்தாய்வுக்கான விளக்கங்கள், அதன் பிறகு 3வது அகத்தாய்வில் தான் கர்மயோகத்தை பற்றி பேசுகிறார். அப்போது கீதையின் படித்தளங்களுக்கும் வேதத்திரிய படித்தளங்களுக்கும் ஏன் இந்த பேதம் என்றால், நீ பற்றற்ற நிலை அடைந்த பிறகு வா, உனக்கு தியானத்தை தீட்சை கொடுக்கிறேன் என்றால் எப்படி செய்ய முடியும்? அதனால் பகவத்கீதை போதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகள் ஆகியும் இதுவரைக்கும் சமுதாயம் அதிலே பற்றி கொள்ளாமல் நிற்பதற்கு காரணம் என்ன என்றால், மனதை வசப்படுத்தக்கூடிய தவம் முதலில் கொடுக்கப்படவில்லை. அதனால் மகரிஷி அவர்கள் தவம் செய்தால்தான் மனதுக்கு தீயவற்றை விலக்கி நல்லவற்றை ஸ்திரப்படுத்தி கொள்ளக்கூடிய வலிமை வரும் என்பதனால் உடற்பயிற்சியை அடுத்து தியான பயிற்சிகளை அழைத்து விடுகின்றார். தியானத்தோடு இணைத்து தத்துவங்களையும் பேசிக்கொண்டே வருகின்றார். அப்போது தியானத்தால் மன வலிமை, மன வலிமையால் தத்துவத்தின்படி ஸ்திரமாக வாழக்கூடிய வல்லமை, இப்படி தவமும் அறமும் துணையாமே என்ற திருமந்திரத்தின்படி தவத்தையும் தத்துவ விளக்கத்தையும் 2 சக்கரங்களாக கொடுத்து இந்த ஆன்மீக வண்டியை நகர்த்தி கொண்டிருக்கின்றார் அருட்தந்தை அவர்கள். அதனால் இது ஒரு மாற்றுப்பாதை அல்லது ஏற்கனவே இருக்கின்ற ஒன்றை சீர்படுத்துகின்ற ஒரு புதிய முயற்சி என்று வைத்துக்கொள்ளலாம். இப்போ முதல் ஸ்லோகம், கர்ம பலனை சாராது செய்ய வேண்டிய கர்மத்தை செய்பவனே சந்நியாசி, அவனே யோகி. அக்னிஹோத்திரத்தை நிறுத்தியவனும் கர்மத்தை விட்டவனும் சந்நியாசி ஆகான். கர்ம பலனை சாராது செய்ய வேண்டிய கர்மத்தை செய்பவனே சந்நியாசி, அவனே யோகி. அக்னிஹோத்திரத்தை நிறுத்தியவனும் கர்மத்தை விட்டவனும் சந்நியாசி ஆகான். அதாவது அறத்தின்படி செயல்படுவதும், அப்படி செயல்படுகின்ற போதும் அதற்கு இந்த பலன்தான் வேண்டும் என்று எதிர்பார்க்காமல், இந்த கணம் நான் இதை செய்ய வேண்டிய சூழல் அமைந்திருக்கிறது, என்னுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஏற்ப நான் செய்திருக்கின்றேன், மற்றபடி அனைத்தும் இறைவன் சித்தம் என வாழ்பவன்தான் யோகி. இந்த பக்குவம் தியானத்தின் வெளிப்பாடு, அறத்தின் வழிபாடு. எனவே அக்னிஹோத்திரம் என்ற குண்டலினி தியானம் செய்யாதவனும் நித்திய கர்மத்தை பற்றின்றி செய்யாமல் விட்டவனும் சந்நியாசியாக முடியாது. சம்சார சாகரத்திலிருந்து விடுதலை பெறவும் முடியாது. எண்ணம், சொல், செயல் என்ற 3 இயக்கங்களே வாழ்க்கை. எண்ணம் இல்லாமல் வாழ முடியாது. பகல் முழுவதும் நனவு, இரவு முழுவதும் கனவு. தூக்கத்தில் மனம் ஓய்வு பெறுவதே ஆழ்நிலை, அறிவுத்துய நிலை. கனவை கடந்து வருகின்ற ஆழ்ந்த தூக்கம் சில வினாடிகள் நிற்கும். பகலில் மனம் நிற்காது என்பதே இயற்கை நீதி. மகரிஷி அவர்கள் மனதை அடக்க நினைத்தால் அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் என்றார். காற்றுக்கு என்ன வேலி? காற்றை போன்றே மனதுக்கும் வேலி போட இயலாது. ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினான். மனம் வேலி தாண்டி போனது என்றார் கண்ணதாசன். அதாவது எல்லையற்ற ஆற்றலுள்ள மனதை தந்தவன் இறைவன். அதை தெய்வ நீதி என்ற வேலிக்குள் வாழ்ந்தால்தான் இனிமை என்றான். ஆனால்
மனம் வேலியை தாண்டி துன்பத்தில் சிக்குகிறது. ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினான், மனம் வேலி தாண்டி போனது. அருணகிரியார் சொல்கிறாரு, மனம் அலைபாயாது ஸ்திரமாக ஒரு விக்கிரத்தின் மேலேயோ அல்லது தத்துவத்திலேயோ அல்லது மந்திர உச்சாரணத்திலேயோ லயமாகி ஒரு அரை நிமிடம் நின்றால் போதும். அது கூட இயலவில்லையே. சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க இயலாத சட கசட மூட மட்டி என்று அருணகிரியார் தன்னை தானே நொந்து கொள்கிறார். ஆனால் அரை நிமிஷ நேரம் கூட நிற்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தில் உனக்கு என்ன அப்படி தலைபோகிற காரியம் என்று புலம்பிய அவரே முயற்சி செய்து செய்து பழகி மனம் பக்குவம் அடைந்த பிறகு சொல்கிறார், எண்ணிய போதெல்லாம் என் முன்னே எழுந்தருளும் எம்பிரானே. ஆரம்பத்தில் அரை நிமிஷம் நிற்க முடியவில்லை என்றார். தேர்ச்சி பெற்ற பிறகு எப்பொழுது நினைத்தாலும் அந்த அறிதுயில் நிலைக்கு போய்விடதை சொல்கின்றார். எல்லாம் மற என இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபதி என்கிறார். அப்போ என்ன கருத்து என்றால், பயிற்சி விடாமுயற்சி. அதன் மூலம் உன்னிலே நான் அடங்க என்னுளே நீ விளங்க உனது அருள் ஒளிர எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் என்கிறார் மகரிஷி. இரண்டாவது ஸ்லோகம், எதை சந்நியாசம் என்கிறார்களோ அதையே யோகம் என்று அறிக. ஏனெனில் சங்கற்பத்தை துறவாதவன் யோகியாவது இல்லை. எதை சந்நியாசம் என்கிறார்களோ அதையே யோகம் என்று அறிக. ஏனெனில் சங்கற்பத்தை துறவாதவன் யோகியாவது இல்லை. சென்ற அத்தியாயத்தில் சந்நியாசமும் யோகமும் ஒன்றே என்று பார்த்தோம். என்றால் சந்நியாசம் என்பது பற்று அற்ற நிலை, யோகம் என்பது பற்றி கொண்ட நிலை. சந்நியாசம் எதை பற்று அற்றது, யோகம் எதை பற்றி கொண்டது என்றால், பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இந்த குறள் தான் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே பொருள். அப்போ எதை பற்றி கொள்ள வேண்டுமோ அதை பற்றி கொள்ளாவிட்டால் நாம் பற்றி கொள்கின்ற லௌகிக ஆசைகள் அனைத்தும் பற்றாக்குறையாகவே இருக்கும். அதனால் இந்த லௌகிக பொருட்களிலிருந்து பற்றை விலக்கு, தெய்வத்தின் மீது அந்த பற்றை வை. அப்போது வாழ்க்கையிலே மனம் நிறைவு பெற்றுவிடும் என்பதைத்தான் சந்நியாசமும் யோகமும் ஒன்றே என்பதை சென்ற அத்தியாயத்தில் அறிந்தோம். இந்த நிலையை பயிற்சியின் மூலமாக, அபியாசத்தின் மூலமாக, வைராகியத்தின் மூலமாகத்தான் பெற முடியும். மனம் ஒரு குரங்கு. ஒரு பெரிய பிரச்சனை பிடித்து கொண்டு தொங்கும். அந்த பிரச்சனை தீர்ந்து போனால் அடுத்த பிரச்சனை கையில் எடுக்கும். பிரச்சனை இல்லை என்றால் புதிதாக ஒரு பிரச்சனை உருவாக்கி கொண்டு அவசைப்படும். கிஷ்கிந்தை என்பது குரங்கு மன மனிதர்கள் வாழ்கின்ற பூமி, வேறொன்றும் கிடையாது. கிஷ்கிந்தை என்பது குரங்கு மன மனிதர்கள் வாழ்கின்ற இந்த பூமி. இந்த அவஸ்தையிலிருந்து விடுபட மனதை தவிர்த்து அமைதியில் நிலைத்து பழக வேண்டும். அடைய வேண்டும் என்ற ஆசையை முதலில் விட வேண்டும். வேண்டின் உண்டாக துறக்க, துறந்த பின் ஈண்டு இயற்பால பல என்கிறார் வள்ளுவர். வேண்டின் உண்டாக துறக்க, எதை அடைய வேண்டுமோ அப்போ துறந்து விடு அதை. அப்படி துறந்து விட்டால் துறந்த பின் ஈண்டு இயற்பால பல, நீ அடையக்கூடிய இன்பம் மிக பெரியது என்கிறார் வள்ளுவர். அப்படி சங்கல்பம் என்ற ஆசையை துறந்தவனே யோகி. மனம் ஆசைப்பட்ட இன்பத்தை விட உயர்ந்த பேரின்பத்தை தூய்ப்பவன் யோகி. அதான் துறந்த பின் ஈண்டு இயற்பால பல. மூன்றாவது ஸ்லோகத்தில்
தியான யோகத்தில் முன்னேற விரும்புகின்ற முனிவனுக்கு கர்மம் உபாயமாகிறது. தியான சித்தி அடைந்தவனுக்கோ செயலற்று இருப்பது உபாயமாகிறது. தியான யோகத்தில் முன்னேற விரும்புகின்ற முனிவனுக்கு கர்மம் உபாயம். தியான சித்தி அடைந்தவனுக்கோ செயலற்று இருப்பது உபாயம். சாமி சொல்லுவாங்க, கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயனாகும் போது சொல்லும் கருத்தும் உடைய மனிதன் ஏனோ சுகம் கெட்டு சமூகத்தை மறக்க வேண்டும். அல்லும் பகலும் ஆசை ஒழிக்கவென்றே ஆசைதனை பேராசையாக்கிக் கொண்டு தொல்லைப்படும் அன்பர்களே சுருங்கச் சொல்வேன், சுயநிலையை அறிவறிய கருதவமே போதும். இந்த ஸ்லோகத்திற்கு சரியான பாடல் மகர்ஷி தந்திருக்கிறார். எனவே ஆரம்ப சாதகன் சும்மா இருந்து தவத்தின் சுவையை காண்பது அரிது. அந்த மனதை ஒரே செயலில் ஈடுபடுத்துவதன் மூலம் ஓர்மை, கான்சன்ட்ரேஷன் சொல்லக்கூடிய ஓர்மை சாத்தியமாகும். அந்த பயிற்சியில், அந்த ஓர்மை பயிற்சியில் தேர்ச்சி பெறுகின்ற போது எத்தொல்லை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முக்தர் மனமிருக்கும் மோனத்தே என்ற சந்நியாசம் சாத்தியமாகும். எனவே சிறந்த பயிற்சியும் விடாமுயற்சியும் இணைந்தால் இது சாத்தியமாகிறது. 4வது ஸ்லோகம். எப்பொழுது ஒருவன் விஷயங்களில் பற்றற்று கர்மத்தில் கருத்து வைக்காது எண்ணங்களை விட்டு ஒழிகின்றானோ அப்பொழுதுதான் அவன் யோகாருடன் எனப்படுகின்றான். எப்பொழுது ஒருவன் விஷயங்களில் பற்றற்று கர்மத்தில் கருத்து வைக்காது எண்ணங்களை விட்டு ஒழிக்கிறானோ அப்பொழுதுதான் அவன் யோகாருடன் எனப்படுகிறான். அதாவது ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோவில், சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில், இப்படி போகாமல் ஆத்ம நிறைவுக்கென்றே ஆலய தரிசனம். அதாவது ஆலயம் என்றால் ஆன்ம லயம் என்று பொருள். ஆன்மா இருப்பது நம்மிடம், லயம் என்பது ஒன்றுபடுவது. அப்போ நமக்குள்ளேயே ஆத்மாவும் இருக்கிறது, ஆத்மாவுக்கு மூலமாக பரமாத்மாவும் இருக்கிறது, பரமாத்மாவுக்கு மூலமாகிய பிரபஞ்சமும், அதற்கு மூலமாகிய காந்தக்களமும், அதற்கும் மூலமாகிய தெய்வமும் நமக்குள்ளேயே அடங்கியிருக்கிறது. அப்போது ஆன்ம லயம் எங்கே நிகழ வேண்டும் என்றால் என்னுள் நிகழ்வது ஆன்மலயம். அந்த ஆன்மலயத்திற்கு துணை செய்கின்ற ஒரு வழிபாட்டு இடம் ஆலயம். அப்போது ஆலயம் என்பது தன்னுள் நிகழ்வதை அன்றி, அகத்தே நிகழ்வதை அன்றி புறத்தே நிகழ்வது அல்ல. அந்த ஆன்ம லயத்திற்கான ஒரு பயிலரங்கம் ஆலயம். எனவே ஆத்ம நிறைவுக்கென்றே ஆலய தரிசனம் செய்வதில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இறைவனை வணங்குவது வணக்கத்திற்காக மட்டுமே அன்றி வேண்டுதலுக்காக அல்ல. எனவே ஆத்ம நிறைவுக்கென்றே ஆலயம் செல்வதும், உலக விஷயங்களில் ஆர்வமின்றி ஆசையின்றி இருப்பதும் யோகசித்தனின் இலக்கணம். மனிதனுடைய பகுத்தறிவு எல்லையற்றது, அனைத்தையும் அறிந்து தூய்க்கக்கூடியது, சர்வ வல்லமை வாய்ந்தது. அப்படிப்பட்ட ஆற்றலை கொண்டு மனம் மற்ற ஜீவன்கள் பெற முடியாத ஆத்ம ஞானத்தில் திளைத்து நிறைவு பெறுவதே வாழ்க்கையின் நோக்கம். ராமகிருஷ்ணர் சொல்வார், பிறர்க்கரிய இம்மாட பிறப்பு எய்தியவன் இப்பிறப்பிலேயே ஈஸ்வர தரிசனத்தை பெறவில்லை என்றால் அவன் வீணே பிறந்தவனாகிறான். இந்த கோட்பாட்டில் எத்தனை பேர் சிக்குவார்கள் பாருங்க. கல்லும் மரமும் மௌன நிலையில் நின்று கடமை தவறாது பயணம் ஆகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பயனில்லாதது என்று எதுவும் இல்லை. மற்ற ஜீவராசிகளின் அறிவு உடல் சார்ந்தது.
ஒரு புலி பசிக்கும்போது மானை துரத்தி அடித்து சாப்பிட்டுவிட்டு அமைதியாக படுத்துவிடும். மறுபடியும் பசிக்கும்போது வேறு ஒரு மான் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற கவலை அதற்கு இல்லை. இது போலவே மனிதனும் உடல் தேவையை நிறைவு செய்துவிட்டு பிறகு ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பக்குவம் பெற்றவனே யோகாருடன். 5, 6, 2 ஸ்லோகங்கள். தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க, தன்னை இழிவுறுத்தல் ஆகாது. ஏனெனில் தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகை. தன்னைத்தான் வென்றவனுக்கு தானே நண்பன், வெல்லாதவனுக்கு தானே பகைவன். தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க, தன்னை இழிவுறுத்தல் ஆகாது. ஏனெனில் தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகை. தன்னைத்தான் வென்றவனுக்கு தானே நண்பன், வெல்லாத ஆத்மா தனக்கே பகைவன். அதாவது எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனதின் இயல்பு. எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் என்கிறார் மகரிஷி. எனவே எல்லையில்லாத பகுத்தறிவை உடல் தேவைகள் என்ற எல்லைக்குள் நிறுத்தியதால் எவ்வளவு அனுபவித்தாலும் அது திருப்தி அடைவது இல்லை. மைண்ட் கேன் நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு. மனம் என்பது எப்போதுமே திருப்தி செய்ய முடியாத அலை இயக்கம் என்கின்ற ரகசியத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு விட்டால் எந்த மனிதனும் ஆசை கடலிலிருந்து மீண்டு விடலாம். இந்த மனம் ஒன்றுமே வேண்டாம், கேட்க நினைக்காத மனம் அது எங்கே கிடைக்கும் என்றால் இந்த மனதின் பிறப்பிடமாகிய பரமாத்மாவில் லயமாகிவிட்டால் பிறகு இந்த மனம் ஆசைகளை உற்பத்தி செய்யாது. கேட்க நினைக்காத மன பக்குவமே ஆத்ம நண்பன். மனம் அறிவாக உயர் பெறுவதால் போராட்டமும் பகைமையும் அற்றுப்போகின்றன. உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்பார் மகரிஷி. எனவே உணர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு மனம் அறிவாக மாற்றம் பெற்றுவிட்டால் அந்த மனிதனும் தெய்வமே. அடுத்து 7வது ஸ்லோகம். தன்னை வென்று மனம் தெளிந்தவனுக்கு குளிர் வெப்பங்களிலும் இன்ப துன்பங்களிலும் புகழ்ச்சி இகழ்ச்சிகளிலும் பரமாத்ம தரிசனம் நிலைத்திருக்கும். தன்னை வென்று மனம் தெளிந்தவன் குளிர் வெப்பங்களிலும் இன்ப துன்பங்களிலும் புகழ்ச்சி இகழ்ச்சிகளிலும் பரமாத்ம தரிசனம் நிலைத்திருக்கும். மனம் உற்பத்தி செய்யும் ஆசைகளுக்கு உடல் ஒத்துப்போக முடிவது இல்லை. அந்த இயலாமையை மனம் துன்பமாக உணர்கிறது. அதே போல வசதிகள் எவ்வளவு இருந்தாலும் போதும் என்று நிறைவேறுவதில்லை. எத்தனை சம்பாதித்தாலும் திருப்தி அடைவதும் இல்லை. இயற்கை விதியையும் சமுதாய கோட்பாடுகளையும் புரிந்து கொள்ளாத மனம் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நிறைவு பெறுவது இல்லை. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் மன நிம்மதி மனிதனுக்கு இல்லை. இப்படி அமைதி இல்லாத மனதை அமைதிப்படுத்துவது எது என்றால் தேவைகளையும் மான அவமானங்களையும் கடந்த சந்நியாசத்தால் பெற்ற பரமாத்ம தரிசனமே நம்மை சாந்தப்படுத்த வல்லது. 8வது ஸ்லோகம். ஞான விஞ்ஞானத்தில் திருப்தியடைந்த மனம் சலியாத புலன்களை வென்ற மண் கல் பொன்னை சமனாக கருதுகின்ற யோகி சமாதியில் உறுதி பெற்றவன்.
ஞான விஞ்ஞானத்தில் திருப்தி அடைந்த, மனம் சலியாத, புலன்களை வென்ற, மண் கல் பொன்னை சமனாக கருதுகின்ற யோகி சமாதியில் உறுதி பெற்றவன். அதாவது ஞானம் என்பது அறிவை அறிந்த தெளிவு என்பார் மகரிஷி. எனவே ஞானம் என்பது அறிவு, விஞ்ஞானம் என்பது விண் முதலான இயக்கங்களை பற்றிய தெளிவு. அறிவே இருப்பாக, இயக்கமாக, விளைவாக அமைந்துள்ள நீதியை அறிந்தவன் தெய்வத்தின் திருவிளையாடலாகவே அனைத்தையும் காண்கின்றான். இருப்பாக, இயக்கமாக, விளைவாக, சுத்தவெளி, பிரபஞ்சமாக, ஜீவன்களாக, செயலுக்குத்தக்க விளைவு என்ற விதியாக இதை அறிந்தவன் அனைத்தையும் இறைவனின் திருநடனமாகவே காண்கின்றான். சலனமற்ற மனம் சமாதியில் லயிக்கிறது. மண் பொன் போன்ற அனைத்தையும் இறைவனாக பார்க்கின்ற மனம் பேதம் கடந்து விடுகிறது. இதை தவற விட்டுவிட்டால் மனம் அமைதி இருக்காது. அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகும், சச்சரவுகள் ஏற்படுகின்றன, சமுதாயத்தில் வம்பு வழக்குகள் சிக்குகிறது. இந்த உணர்ச்சி வேகத்தின் காரணமாக மனிதன் சந்திக்கின்ற துன்பங்கள் கணக்கில்லாமல் பெருகிவிடுகின்றன. ஆனால் இந்த துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாத மனிதன் இல்லையே. அதனால் இதிலிருந்து விடுபடுவதற்கான வழி தாரணா மற்றும் தியானம். தாரணா என்பது அலையும் மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சி. தியானம் என்பது பேரின்பத்தில் லயமாகும் முயற்சி. தாரணை என்பது அலையும் மனதை அமைதிப்படுத்தும் பயிற்சி. தியானம் என்பது பேரின்பத்தில் லயமாகும் முயற்சி. அடுத்த 9வது ஸ்லோகம். நல்லெண்ணம் உடையவன், நண்பர், பகைவர், உதாசீனர், மத்தியஸ்தர், வெறுப்பவர், சுற்றத்தார், சத்புருஷர், பாபிகள் ஆகியோரிடத்து ஒரே மனமுடையவன் மேலோன். நல்லெண்ணம் உடையவர், நண்பர், பகைவர், உதாசீனர், மத்தியஸ்தர், வெறுப்பவர், சுற்றத்தார், சத்புருஷர், பாபிகள் ஆகிய எல்லோரிடத்தும் ஒரே மனமுடையவன் மேலோன். அதாவது அலையும் மனதை அமைதிப்படுத்த சிந்தனையிலே உயர்ந்த மகான்கள் கண்ட வழிவகைதான் உண்மையான ஆன்மீகம். அந்த வழியில் பயணிப்பவர் எதிலும் பேதம் காண்பது இல்லை. நல்லவன், தீயவன், நண்பன், பகைவன், தாழ்ந்தவன், உயர்ந்தவன், சுற்றத்தார், மற்றார், புண்ணியவான், பாவி, இப்படி அந்த இருமையை கடந்து பேதம் அனைத்தும் கடந்தவன் மேலோன். உடல் நலத்தையும் மன மகிழ்ச்சியும் பாதுகாப்பது அமைதி. மேலும் குடும்பத்தில் மற்றவர் கருத்துக்களையும் உணர்ச்சிகளையும் மதித்து வசதியை பெருக்கி வெற்றியையும் இன்பத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடியது அமைதி. எத்தனை ஆயிரம் இன்பங்கள் இவ்வுலகெங்கும் பேரிடம் முழுவதும், அத்தனையும் பெறக்கூடிய வழி அமைதி லயித்தால் மட்டுமே அனைத்து சுகபோகங்களையும் நிறைவாக அனுபவிக்க முடியும். 10வது ஸ்லோகத்தோடு இன்றைக்கு நிறைவு செய்வோம். யோகி யாருக்கும் தென்படாது, தனியனாய் இருந்து கொண்டு உள்ளத்தையும் உடலையும் அடக்கி ஆசை அகற்றி உடைமைப்பொருள் இலனாய் யாண்டும் மனதை ஒடுக்க வேண்டும். யோகி யாருக்கும் தென்படாது, தனியாய் இருந்து கொண்டு உள்ளத்தையும் உடலையும் அடக்கி ஆசை அகற்றி உடைமைப்பொருள் இல்லாதவனாய் யாண்டும் மனதை ஒடுக்க வேண்டும். அதாவது இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்கு பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் அஷ்டாங்க யோகம் என்று ஒன்று உண்டு. இயமம், நியமம், ஆசனம், பிரணயாமம் இந்த 4ம் உடற்பயிற்சிகளாகவும், பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி என்ற 4ம்
மனதுக்குரிய பயிற்சிகளாகவும் அமைத்திருக்கின்றார் பதஞ்சலி மகா. இதில் பிரத்யாகாரா என்பது உடலை விட்டு வெளியே ஓடுகின்ற மனதை நிறுத்துவது. அப்படி நிறுத்திய மனதை ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தின் மேலேயோ ஒரு விக்கிரகத்தின் மேலேயோ லயமாக்குவது தாரணா. இதை மையமாக கொண்டது தான் ஆலய வழிபாடு. இப்போது கோவிலிலே பூஜை வழிபாடு நடக்கிறது, அபிஷேகம், ஆராதனை. அதில் தண்ணீர், இளநீர், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர், விபூதி என்று விக்கிரகத்திற்கு பல பொருட்களால் அபிஷேகம் செய்கிறார்கள். அதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி நீண்ட நேரம் அங்கே ஆலயத்தில் நம்மை உட்கார வைத்து அதை பார்க்க பார்க்க மனம் அதில் ஒன்றுகிறது. மூட்டையிலிருந்து சிதறிய கடுகு போல் பலவித ஆசைகளால் ஓடுகின்ற மனதை ஒரு குறிப்பிட்ட விக்கிரகத்தின் மீது நிலைநிறுத்துகின்ற அற்புதமான பயிற்சி தாரணா. அதற்கு இடம் ஆலயம். இதை மதிப்புணர்ந்து நோக்கமுணர்ந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ கோயிலுக்கு போனோம் வந்தோம் என்றிருந்தால் அந்த வழிபாட்டுக்குரிய நோக்கத்திற்குரிய பயனை நாம் பெற முடியாது. அது மட்டுமில்லை, கோவில்களிலே சிறிது நேரமாவது அமைதியாக அமர்ந்திருக்க பயிற்சி வேண்டும். கண்களை மூடி மனதை பக்குவப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இப்படி தாரணாவில் பழகிய பிறகு வெளியே குவிந்து பழகிய மனதை தன்னுள் திருப்புவது தியானம். அந்த தன்னுள் திறப்புன்ற முயற்சிக்கு தான் ஆலய வழிபாட்டிலே அலங்காரம் முடிந்த பிறகு தீபாராதனை நடக்கும். அந்த தீபாராதனையிலே முதலிலே பலமுக தீபாராதனை, அடுத்து பஞ்சமுகம், அடுத்து 4 முகம், 3, 2 ஏகமுகம். ஏகமுக தீபாராதனைக்கு பிறகு தெய்வத்தை வணங்க வேண்டும், கண்களை மூடி வணங்க வேண்டும். இது ஏன் இப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது? இதனுடைய தாற்பயம் என்ன என்றால், அனைத்து ஜீவராசிகளாக இருப்பது தெய்வமே, பலமுகங்கள். இவற்றுக்கு மூலமான பஞ்சபூதங்களாக பரிணமித்ததும் தெய்வமே, பஞ்சமுக தெய்வம். மண் வருவதற்கு முன்பு இருந்தது 4 வரை, நீர் என்ற 4 வரை மட்டுமே. நீர் வருவதற்கு முன்பு நெருப்பு வரை 3 மட்டுமே இருந்தது. நெருப்பு வருவதற்கு முன்பு காற்று என்ற 2 வரைக்குமே இருந்தது. காற்றுக்கு முன்பு விண் என்ற சக்தி மட்டுமே இருந்தது. சக்திக்கு முன்பு பிரம்மம் மட்டுமே இருந்தது. பிரம்மத்திற்கு மூலம் என்ன? பிருத்திவித்துவம், வர்ணத்துவம், அக்னித்துவம், வாயுத்துவம், சக்தித்துவம், பிரம்மத்துவம் என்றால் பிரம்மத்திற்கு மூலம் என்ன? அதுதான் மூலப்பொருளாகிய ஆதிசிவமாகிய சுத்த வெளியாகிய அந்த கும் இருட்டு. ஏகமுக தீபாராதனைக்கு பிறகு பிரம்மத்திற்கு மூலமான சுத்த வெளியை காட்ட இயலாததால் கண்ணை மூடி உள்ளே கவனி என்றார்கள். இதுதான் சமாதிக்கு மூலமாகிய தியானத்திற்கு வழிகாட்டுகிறார்கள். எப்படி? வெளியே பார்த்து பழகிய மனதை தனக்குள் திருப்புவது தியானம். அப்படி திருப்பிய போது இதுவரை பார்த்து கொண்டிருந்த விக்கிரகம் எனக்குள் பிம்பிக்கிறது. அந்த விக்கிரகம் எனக்குள் மட்டுமல்ல, எனக்கு அருகில் உள்ள ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உள்ளத்திலும் பிம்பிக்கிறது. இத்தனை பேர் உள்ளத்தில் வந்த பிறகும் அந்த மூலவர் அங்கேயே தான் இருக்கிறார். இதைத்தான் ஏற்கனவே நம்ம பார்த்த கருத்து தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்வார். ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான வடிவங்களிலே நான் இருப்பவன், என் மூலத்தை பிடிப்பது எளிதல்ல என்ற கருத்து இங்கே ஒத்துப்போகும். எனவே அத்தனை பேருக்குள்ளும் பிம்பித்த பிறகும் மூலம் அங்கே இருக்கிறது என்றால் எனக்குள் தோன்றியது எது என்ற கேள்விக்கு விடை சொல்கின்றார் மகரிஷி. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. நம்முடைய மனமே அந்த உருவத்தை எடுத்திருக்கிறது.
எந்த வடிவத்தை உற்று உற்று பார்த்து கொண்டிருந்ததோ கண்ணை மூடிய பிறகு அதே உருவத்தை எனக்குள் பிம்பிக்கிறது. அதாவது மனம் தன் உடலுக்குள் தன்னுடைய காந்த தன்மாற்றமான விக்கிரகத்தை தான் இப்போது வழிபடுகிறது. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் கருத்தே நிற்கும் என்னுடைய எண்ணமே, என்னுடைய ஜீவாந்தத்தின் தன்மாற்றமே நிற்கின்ற காட்சியை காண்பாய் அங்கே. சரி, அதிலேயே சிறிது நேரம் நான் கண்ணை மூடி நிலைத்திருந்தால் அந்த வடிவம் மங்களாகி பிறகு மறைந்தே விடுகிறது. அது மறைகின்ற போது மனமும் மறைகிறது. இதுதான் தியானம். இதைத்தான் தன்னை அர்ச்சிக்க தாஞ்சிருந்தானே என்கிறது திருமந்திரம். இப்படி மனதை பக்குவப்படுத்துவதற்கான வழிவகைகளைத்தான் தியானகத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் மிக ஆழமான கருத்துக்களை விளக்கி சொல்லியிருக்கின்றார்கள். இதனை தொடர்ந்த ஸ்லோகங்களை அடுத்த வாரத்திலே சிந்தனைக்கு மேற்கொள்ளுவோம். அதுவரைக்கும் இந்த கருத்துக்களை நாம் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு, முடிந்தால் கீதையினுடைய தியான யோகத்திலே அந்த ஸ்லோகங்களை வாசித்து அந்த பொருளை படித்து இந்த கருத்துக்களோடு இணைத்து பார்த்தால் இன்னும் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி, இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி பாராட்டி, இதை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.